நம்ம ஊர்ல எல்லாம் நாய், பூனை, முயல் இதையெல்லாம் பெட் அனிமல்ஸா வளர்க்குறத பார்த்துருப்போம். ஆனா வெளிநாட்டுக்காரங்க ரொம்பவே கிரேசியானவங்க. எந்த அளவு அப்படின்னா ரொம்பவே பெரிய சைஸ் பஃபலோ, பெரிய சிங்கம், காட்டுல வாழுற கரடி, ஆழ்கடல்ல இருக்கிற கிரேட் ஒயிட் ஷார்க்ல இருந்து ஆப்பிரிக்க காடுகள்ல வாழுற பெரிய யானை வரைக்கும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பெட்டா வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஃபாரினர்ஸால பெட்டா வளர்க்கப்பட்ட ரொம்பவே வினோதமான சுவாரஸ்யமான விலங்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் 3 மாசமே ஆன ஒரு கரடி குட்டியை கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்டெப்னு ஒரு பேரை வச்சு அதை தூக்கி கார்ல போட்டு எடுத்துட்டு வந்து வளர்க்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அது சின்னதா குட்டியா இருக்கும் போதே அவங்க அதை எடுத்து ட்ரெயின் பண்ணி வளர்க்குறாங்க. முதல்ல ரொம்பவே சின்னதா இருந்த இந்த கரடி ஒரு கட்டத்துல 298 பவுண்ட் வர அளவுக்கு ரொம்பவே பெருசா வளருது. என்னதான் அந்த கரடி பார்க்க ரொம்பவே பெருசா ஆபத்தானதா தெரிஞ்சாலும் வழக்கத்துக்கு மாறா இது ரொம்பவே கியூட்டாவும் அமைதியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பழகிச்சு. கடந்த 23 வருஷமா அந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பர் மாதிரி அங்க இருக்கவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த கரடி ஒரு நாளைக்கு 25 கிலோ அளவுக்கு மீன், முட்டை, காய்கறி எல்லாம் சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம கணக்கு இல்லாம லிட்டர் கணக்குல கண்டென்ஸ்டு மில்கையும் குடிச்சிட்டு அதை பார்க்க வரக்கூடிய எல்லாருக்கும் ஜாலியா ஹைஃபை கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியா அந்த வீட்டுல ஸ்டெப் அப்படிங்கிற இந்த கரடி வாழ்ந்துட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த யானைக்குட்டி பார்த்தோம்னா ஒரு கேல் பேபி குட்டி. இந்த யானைக்குட்டி பிறந்து 2 நாள் ஆன டைம்ல காட்டுல வந்த ஒரு பெரிய வெள்ளத்துல மாட்டி அடிச்சுட்டு போக பார்த்துச்சு. அது மட்டும் இல்லாம இது வெள்ளத்துல சிக்கிட்டு இருக்கும்போ இதை சுத்தி ஒரு ஹைனா கூட்டம் சுத்து போட்டு எப்படா இது கிடைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த டைம்ல அங்க போன ரேஞ்சரான ராக்ஸி ஆபத்தான நிலையில இருந்த இந்த யானைக்குட்டியை மீட்டெடுத்தது மட்டும் இல்லாம அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கேர் பண்ணி வளர்த்து அதுக்கு ஃபீடிங் பாட்டில்ல மில்க் எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. தன்னோட உயிரை காப்பாத்தி இந்த அளவுக்கு கேர் பண்ணி அவங்க வளர்க்கறதுனாலயே இந்த யானைக்குட்டி அவங்க மேல பதிலுக்கு ரொம்பவே அதிகமான பாசத்தை வச்சிருக்கு. அவங்க எங்க போனாலும் கூடவே போறது, அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க சவுண்டை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட போறது, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல எங்க இருந்தாலும் அவங்களோட ஸ்மெல்ல வச்சே கரெக்டா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட போய் விளையாடுமா. அந்த அளவுக்கு இந்த யானைக்குட்டி இப்போ அந்த வீட்டுல ஒரு பெட்டா கியூட்டா வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போற பெட்டோட பெயர் ஹெர்குலிஸ். ஹெர்குலிஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு லைகர் இனத்தை சேர்ந்த சிங்கம். லைகர் அப்படிங்கிறது நார்மலான ஒரு சிங்கம் கிடையாது. சிங்கமும் புலியும் சேர்ந்து பிறக்கிறது தான் லைகர். உலகத்துல இப்ப இருக்கிறதுலேயே மிகப்பெரிய லைகர் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்குலிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லைகர் தான். ஹெர்குலிஸ் நார்மலான சிங்கத்தை விட 2 மடங்கு சைஸ்ல பெருசா இருக்கும். என்னதான் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இதால மணிக்கு 45 km/h வேகத்துல ஓட முடியும். அப்ப நினைச்சு பாருங்க, ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கிற இந்த சிங்கம் 45 km வேகத்துல உங்களை பார்த்து ஓடி வந்தா எப்படி இருக்கும்னு. இது சைஸ்ல ரொம்பவே பெருசு. எந்த அளவு அப்படின்னா இது மனுஷங்களை மாதிரி நேரா எழும்பி நின்னுச்சுன்னா ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸோட ஹைட்டுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸ் ஒரு நாளைக்கு 50 கிலோகிராம் வரைக்கும் மாமிசத்தை சாப்பிட்டு கொழுன்னு வளர்ந்துருக்கு. இதோட சைஸ் ரொம்பவே பெருசாவும் இது புசு புசுன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் இது ஒபீஸ் வந்து குண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு ஒபீஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. 100% ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் தான் இது. இது இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சிங்கமும் புலியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இதோட ஜீன் தான். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த மிருகத்தை இப்போ ஒருத்தங்க பெட்டா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இந்த ஒரு அனிமலே வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில தான் பால் குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இது எந்த அளவு ஃப்ரெண்ட்லியா பழகும் அப்படின்னு பாத்துக்கோங்க. நார்மலா ஹாலிவுட் படங்கள்ல ஷார்க் மனுஷங்களை கடிக்கிறது, கையை தனியா பிச்சு எடுக்கிறது, காலை தனியா பிச்சு எடுக்கிறது, கொடூரமா கடிச்சு கொல்றது, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஆனா மெக்சிகோல இருக்கிற ஒரு பீச்ல ஒரு சீ டைவர் லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்க்கையே ஃப்ரெண்டா வச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ராம்சி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஓசியன் டைவர் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்கடலுக்கு டைவ் பண்ணி அங்க போயிட்டு ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கோட துடுப்புல கையை வச்சு அதுக்கு கூட ஒன்னா இணைஞ்சு ஒரு கப்பல் மாதிரி 2 பேரும் நீந்துவாங்க. உங்களால எப்படி இவ்வளவு பயம் இல்லாம ஒரு ஷார்க்கு கூட நீந்த முடியுது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாவே ஷார்க்கால நம்ம பயப்பட்டோம் அப்படின்னு அதை சென்ஸ் பண்ண முடியும். நம்ம பயந்தோம்னா அடுத்த செகண்ட் அது நம்மள கடிச்சு பிச்சு உதறி கொன்னு தள்ளிரும். ஆனா அதே டைம்ல நமக்கு பயமே இல்லாம அந்த ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம ரசிச்சு அதுக்கு கூடயே டிராவல் பண்ணோம்னா அது நம்மள எதுவுமே செய்யாது அப்படின்னு தைரியமா சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஷார்க்கு கூட, அதுவும் கிரேட் ஒயிட் ஷார்க்கு கூட பக்கத்துல போய் இந்த மாதிரி ஸ்விம் பண்றதெல்லாம் கண்டிப்பா அசாத்தியமான ஒரு விஷயமா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மலை காடுகள்ல வாழுற ஒரு விதமான மானினத்தை ரெயின்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்லாந்து வந்து பாத்தீங்கன்னா ரெயின்டியருக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு இடம். இந்த பின்லாந்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ரெயின்டியர் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மிஸ் ஆகி வந்துருது. அதை ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சு எடுக்கிறான். கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ண அப்படின்னா அந்த ரெயின்டியரை டைரக்டா
அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்து குட்டியில இருந்தே அதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டியரும் அவங்க வீட்லயே ஒரு மெம்பரா மாறிடுது. மெம்பரா மாறினது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அது வீட்டுல டிவி பாக்குறது, காஃபி குடிக்கிறது, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறதுன்னு ஒரு ரேஷன் கார்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர் மாதிரியே சேர்ந்து அவங்க கூட செம்ம ஜாலியா வாழுது. இதுக்கு கூட இருக்கிற மத்த ரெயின்டியர்ஸ் எல்லாம் காட்டுல கூட்டமா பனியை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல இது வீட்டுக்குள்ள இருந்து குளிரே இல்லாம அழகா சாப்பிட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து வெளியில டிராவல்லாம் பண்ணி லைஃபை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலயே ரொம்ப வினோதமான பெட் அனிமல் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த ரெயின்டியரா தான் இருக்கும். பைசன் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிறதுலயே சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஒரு மாடு இனம். ஜிம் சம்மர் வந்து பாத்தீங்கன்னா பெய்லி ஜூனியர் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு மிகப்பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு பைசனை வளர்த்துட்டு இருக்காரு. இது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம கூட பழகுமோ அதே மாதிரி இவர் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் எங்க கூப்பிட்டாலும் கூடவே போயிடும், வீட்டுக்குள்ள போகும், டிவி பார்க்கும், வயல்ல இவருக்கு கூட சேர்ந்து ஒன்னா தூங்கும். அது மட்டும் இல்லாம இவர் பெரிய சைஸ்ல ஒரு கார் வச்சிருக்காரு. அந்த காரை வந்து பாத்தீங்கன்னா இதோட வெயிட்டை தாங்குற மாதிரியே வடிவமைச்சிருக்காரு. அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஏறி அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டே டிராவல் பண்ணும், ரொம்பவே கூலா. இந்த மிகப்பெரிய பைசன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெயிட்ல 1834 பவுண்ட் இருக்கு. நம்ம கிலோகிராம் கணக்குல பார்த்தோம்னா எப்படியும் 800ல இருந்து 900 கிலோகிராம் வரும். அப்ப எந்த அளவு அதிகமான வெயிட்ல இது இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இவ்வளவு மிகப்பெரிய பைசனை அவர் கார்ல எல்லாம் கூட்டிட்டு டிராவல் பண்ணுவாரு. இது இப்போ அவரோட பெட் அனிமலாவே மாறி இருக்கு. உலகத்துல இருக்கிறதுலயே மிக உயரமான மிக பெருசான குதிரை ஒரு பெட் அனிமலா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. மிச்சிகன்ல இருக்கிற பிக் ஜாக் அப்படிங்கிற இந்த ஒரு குதிரை மிகப்பெரிய குதிரைக்கான கைனஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வச்சிருக்கு. இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 7 அடி. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2600 பவுண்ட், அதாவது கிலோகிராம் கணக்குல 1180 கிலோகிராம் இருக்குது. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 டன் வெயிட்ல ஒரு குதிரை இருக்கு அப்படின்னா அது பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு. இந்த பிக் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுது. அதனாலதான் இது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. பிக் ஜாக் ஒரு நாளைக்கு 20 கிலோகிராம் அளவுக்கு ஹேயையும் 40 கிலோகிராம் அளவுக்கு ஓட்ஸையும் சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம இதை மூவ் பண்றதுக்காக இதோட ஓனர் 20ல இருந்து 20 அடி நீளம் இருக்கிற ஒரு செமி ட்ரெய்லரை யூஸ் பண்றாரு. இந்த அளவுக்கு கவனமா பார்த்து வளர்க்கப்படுற பிக் ஜாக் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய குதிரை. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கியூட்டான ஒரு பெட் அனிமலாவும் இருக்குது. ஃபைனலா நாம பார்க்க போறது ஹல்க் அப்படிங்கிற பேரை கொண்ட ஒரு பிட்புல் இனத்தை சேர்ந்த ஒரு பெட் டாக் தான். இது ஒரு பெட் டாக் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த ஹல்க் 76 கிலோகிராம் எடையில இருக்கும். அதுவும் வெறும் 17 மாசத்துல அது இந்த எடையை எட்டியிருக்கு அப்படின்னா எந்த அளவு பிரம்மாண்டமா இது வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இதோட ஓனரை விட இது ஹைட்டா இருக்குமா? ஏன்னா இதோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் தான். அப்படி பார்த்தாலுமே இது சைஸ்ல ரொம்பவே பெருசா தான் இருக்குது. ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற லார்ஜஸ்ட் பிட்புல்லான இந்த ஒரு டாக் ஒரு நாளைக்கு 4.4 பவுண்ட் அளவுக்கு மாமிசத்தை சாப்பிட்டு ரொம்பவே கொழுத்து போய் வளர்ந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கு என்னதான் ரொம்பவே பெருசா பயங்கரமா ஒரு பிட்புல் டாகா இது இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட ரொம்பவே கியூட்டா இது பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறதுனாலயே இதுக்கு நிறைய ஃபேன் பேஸும் இருக்குது. நாம பார்த்த இந்த அன்யூசுவலான பெட் அனிமல்ஸ்லயே உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பெட் அனிமல் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோஸை பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.